India's first general elections were held to Lok Sabha in 1951 to 1952 for a total seats of A489, B500, C534 and D பார்த்தோம்னா 545. இது ஆன்சர் பார்த்தோம்னா 489 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜென்ரல் எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லோக்சபா வந்து நடந்தது இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம். அது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 1951 to 1951 நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதில் டோட்டலாக எத்தனை சீட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 489. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 25th October 1951 வந்து நடந்துச்சு. அதே மாதிரி எப்போ முடிஞ்சது பார்த்தோம்னா 21st February 1952. ஸோ இந்த டேட்டும் இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஐஎன்சி. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் பார்த்தோம்னா டோட்டலாக 489 சீட்ஸ் வந்து இருந்தது. அதை தான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த 1952 எலெக்ஷனில் நடந்தப்போ எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14 பார்ட்டிஸ் வந்து கலந்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம்ன்றனால கச்சா முச்சான்னு இருக்கிற எல்லாரும் வந்து போட்டி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணது பார்த்தோம்னா 14. ஸோ நெக்ஸ்ட் நடந்திருக்கும் இல்லையா எலெக்ஷன். ஸோ அதில் பார்த்தோம்னா வெறும் 4 பேர் தான் வந்து 4 பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ ஃபஸ்ட் எலெக்ஷனுக்கும் செகண்ட் எலெக்ஷனுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். இது ப்ரீவியஸ் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மறக்காம பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனில் எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு கேட்டோம்னா 14. அதே மாதிரி அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் எத்தனை ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு கேட்டோம்னா 4. அதே மாதிரி அவங்க எப்போ நடந்துச்சின்னு சொல்லிட்டு டேட் கேட்டோம்னா 25th October 1951. அதே மாதிரி 21st February 1952 வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். மொத்தமாக எத்தனை சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 489 சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். வேற என்ன பார்க்கணும், அதில் ஜெயிச்சதுக்கு எந்த கட்சி அப்படின்னு பார்ட்டின்னு பார்த்தோம்னா ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். நம்ம ஜவஹர்லால் நேரு நம்மளுக்கு வந்து பிரைம் மினிஸ்டராக வந்தார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ இஷ்யூன்னு கேட்குறாங்க. அதாவது முதல் வகுப்பு வாரி ஆணையம் வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்கும்போது 16th September 1921. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who among the following was an independent member who formed the ministry in Madras presidency during 4th December 1926. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஐயா நம்மள அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். யார் பார்த்தோம்னா டாக்டர் ஏ சுப்ராயன். அவர் தான் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஃபார்ம் பண்ணார். ஸோ வந்து இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சுப்ராயலு ரெட்டியா சுப்ராயன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் வந்து ஏரா வரும், சுப்ராயன் தான் வரும். அதை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி போட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னொரு கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம்னா டேட், அதாவது 4th December 1926 கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 4th December 1926 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு 2009 தமிழ் மேரேஜ் ஆக்ட், த மேரேஜஸ் இன் தமிழ்நாடு ஷுட் பி ரிஜிஸ்டர் வித்தின் எத்தனை நாளுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணோம்? 2009 தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் படி பார்த்தோம்னா 90 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who has the power to appoint additional judges for the clearance of arrears of work in high court. சப்போஸ் ஹைகோர்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு, அது கிளியர் பண்றதுக்கு அடிஷனல் ஜட்ஜஸ் வந்து வேணும்னா யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் பிரசிடென்ட்டோட இதோட அவர் ஓகே சொன்ன அசன்ட்டோட அவர் வந்து அடிஷனல் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இதுக்கு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 224 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம பாயிண்டா படிக்கிறதோட அது ஆர்டிகல்ஸ் சேர்த்து படிக்கணும். ஒரு டைம் ரிவிஷன் பண்ணமா இருக்கும். ஸோ ஆர்டிகல் வந்து 224. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டிகல் 5 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் என்ன பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்போட ஆர்டிகல் 5ன்றது நல்லாவே தெரியும். ஸோ அதில் பார்த்தோம்னா 5 to I think 11 நினைக்கிறேன், 5 to 11 அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி 5 டைப்ஸ்ல வந்து நம்ம சிட்டிசன்ஸ் வந்து பெறலாம். 3 வழியில வந்து அது இழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இவர் தான் வந்து இந்தியன் நேஷன், அதாவது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்தியா சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் அந்த இது வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இவர் தான். ஸோ அதனால தான் ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதோட ஆர்டிகல் பார்த்தோம்னா 308 to 314 வரைக்குமே வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா 312 மெயினாக வந்து 312 தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ 312 என்னன்னு பார்த்தோம்னா கிரியேஷன் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் பை பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்லாம் ஆட் பண்ண மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அது ஆட் பண்ணோம்னா பார்லிமெண்ட்.
அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 312. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 11th அந்த எலெக்ஷன் கமிஷன் அது சம்பந்தமான இதுல வந்து இருக்கு. இதை நீங்க பார்த்துக்கோங்க. அதுல வந்து 308 to 314 வரைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா the 18th constitutional amendment of 2003 has introduced major changes in the distribution of sources of revenue between central and states. It is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன ரெவன்யூ வந்து சேஞ்ச் பண்ணாங்க 18th constitutional amendment of 2003 படி பார்த்தோம்னா டேக்ஸ் ரெவன்யூ ஸ்டேட் அண்ட் சென்டருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து டேக்ஸ் பத்தினதான் தான் இருக்கும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் நடுவில். ஸோ அதை ஈஸியாகவே அடிச்சிடலாம். இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ஒரு 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.